ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிசி அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாரதியார் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி 2 பார்ட்டு கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து கடைசி பார்ட் சரிங்களா. இதோட பார்த்தீங்கன்னா பாரதியார் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ பார்க்கலாமா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் கவர் ஆகுது. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சைடில் கொடுத்துருக்காங்க பாரத தேசம் சரிங்களா. பாரத தேசம் இந்த பாடல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற வண்ணம் தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இதோட அர்த்தம் அந்தளவுக்கு கஷ்டமாலாம் இருக்காது, புரிஞ்சுக்கிற வண்ணம் தான் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம். என்னது? ஆயுதங்கள் செய்வோம்னு சொல்கிறாங்க. நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகளும் வைப்போம்னு சொல்லி இந்த பாட்டில் வந்து பாரதியார் பாடுறாரு. ஓயுதல் செய்வோம், தலை சாயுதல் செய்வோம், உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் சொல்வோம், குடைகள் செய்வோம், உழு படைகள் செய்வோம், கோணிகள் செய்வோம், இரும்பாணிகள் செய்வோம், நடையும் பரப்புமுனர் வண்டிகள் செய்வோம், ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம், காவியம் செய்வோம், நல்ல காடு வளர்ப்போம், கலை வளர்ப்போம், கொல்லர் உலை வளர்ப்போம், ஓவியம் செய்வோம், நல்ல ஊசிகள் செய்வோம், உலக தொழில் அனைத்தும் உவந்து செய்வோம், ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம், நீதி நெறியினின்றி பிறருக்குதவும் நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர். ஸோ இந்த பாட்டு பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாகவி பாரதியார். ஸோ இந்த லைன் ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ இந்த லைனை நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஃபஸ்ட் 2 லைனையும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த அளவுக்கு படித்தா போதும், நம்ம எல்லா பாட்டையும் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ இந்த பாடல் பார்த்திங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கிற வண்ணம் தான் கொடுத்துருப்பாங்க. சொற்பொருள் பாருங்கள். தலை சாய்தல், தலை சாய்தல்னால் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஓய்ந்து படுத்தல். என்னது? தலை சாய்தல்னால் ஓய்ந்து படுத்தல். வன்மைனா என்னதுன்னா கொடை. உழுபடைனா வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகளுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா உழுபடை. என்னது? உழுபடைனா வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகளுக்கு பேர் தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உழுபடை. கோணினா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சாக்கு. நடைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா சாலையில் செல்லும் வண்டிகளுக்கு பேர் தான் நடை. பரப்புனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பறக்கும் வானூர்திக்கு தான் பரப்புன்னு பேர் சரிங்களா. ஞாலம்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உலகம். உவந்து செய்வோம்னா விரும்பி செய்வோம்னு அர்த்தம். தமிழ் மகள்னா என்னதுன்னா ஔவையார். தமிழ் மகள்னா என்னது? ஔவையார். மேலவர்னா என்னதுன்னா மேலூர். கீழவர்னா கீழோர். மேலவர்னா மேலூர், கீழவர்னா கீழோர். மற்றோர்னா என்னதுன்னா பிறருக்கு உதவும் நேர்மையற்றோருக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா மற்றோர்னு சொல்கிறாங்க. நெறியினின்றி, நெறியினின்றினா என்னதுன்னா அறநெறியில் நின்று. என்னது? நெறியினின்றினா அறநெறியில் நின்று. அடுத்து பாருங்கள், ஆசிரியர் குறிப்பு பாருங்கள். பாரதியார் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கவிஞர்னு சொல்கிறாங்க. யார்? பாரதியார் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கவிஞர். ஸோ பாட்டுக்கொரு புலவன் பாரதி என்று கொண்டாடப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் சரிங்களா. பாட்டுக்கொரு புலவன் பாரதின்னு சொல்லி இவரை வந்து கொண்டாடுறாங்க சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், இவர் விடுதலை போராட்ட வீரர். இவர் யார்? விடுதலை போராட்ட வீரர். கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் பாரதியே. ஸோ பாரதி மாதிரி யாராலையும் கனவு காண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இந்த பாட்டில்தான் என்னென்ன கனவுகள் அன்று அவை கனவுகள் இன்று அவை நனவாகி உள்ளன. ஸோ அன்று பாரதி கண்ட கனவுகள் எல்லாம் என்னது? இன்று நனவாகிட்டனன்னு சொல்கிறாங்க. வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம் என தொடங்கும் பாடலின் ஒரு பகுதி தான் நம்ம பாடப்பகுதியில் வந்து இடம்பெற்றிருக்கான். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ இந்த ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள இடம்பெற்றுள்ள பகுதி எதுன்னு சொல்லி கேட்கலாம். எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம். இவர் வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா 11/12/1882 முதல் 11/9/1921 வரை சரிங்களா. எனது 11/12/1882 முதல் 11/9/1921. ஸோ இவரோட ஆண்டு காலம் ரொம்ப முக்கியம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், பொருள் குறுக கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். வன்மைனா என்னது? ஞாலம்னா என்னது? உழுபடைனா என்னதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கேயே பார்த்தீங்கன்னா சொற்பொருள் வந்து பார்த்துருப்போம் சரிங்களா. வன்மைனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கொடை.
உழுபடைனா என்னது? வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகளுக்கு பேர் தான் உழுபடை. ஞாலம்னா என்னது? உலகம். ஸோ இதில் இருக்கிறது தான் 3 எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? வன்மைனா என்னது? கொடைன்னு அர்த்தம். ஞாலம்னா உலகம்னு அர்த்தம். உழுபடைனா வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் எதிர்ச்சொல். ஸோ எதிர்ச்சொல் உண்மைனா என்னது? உண்மைனா என்னது? பொய்மை வருமா? எதிர்ச்சொல் உண்மைனா வந்து பொய்மைன்னு வரும். நல்லனா என்னது? கெட்டன்னு வரும். சரிங்களா? ஸோ மேலவர்னா என்னது? கீழவர்னு வரும். சரிங்களா? கீழவர் அல்லது கீழோர்னு வரும். ஸோ அடுத்து பாருங்கள் வேறு இல்லை. இதை எப்படி பிரிக்கலாம்? வேர் கூட்டல் இல்லைன்னு பிரிக்கலாமா? என்னது? வேறு இல்லை. வேறு கூட்டல் இல்லைன்னு பிரிக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள் தொழில் அனைத்தும். தொழில் கூட்டல் அனைத்தும்னு பிரிக்கலாம் இதை. சரிங்களா? தொழில் கூட்டல் அனைத்தும்னு பிரிக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள் இரண்டொழிய. என்னது? இரண்டொழிய. இதை எப்படி பிரிக்கலாம்? இரண்டு கூட்டல் ஒழியன்னு பிரிக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள் பாட்டுக்கு ஒரு புலவன் என போற்றப்படுபவர் யாருதுன்னு கேட்டீங்கன்னா பாரதியார். ஸோ பாட்டுக்கு ஒரு புலவன் என போற்றப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். ஜாதி இரண்டொழிய வேறு இல்லை என கூறிய தமிழ் மகள் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? என்னது? ஜாதி இரண்டொழிய வேறில்லை என கூறும் தமிழ் மகள் யாருன்னா பாப்பா. ஸோ ஜாதி இரண்டொழிய வேறில்லை பாப்பான்னு தானே சொல்லுவாங்க. ஸோ பாப்பாவை தான் அவர் வந்து சொல்கிறார். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ அடுத்த பாடல் பார்த்திங்கன்னா பாஞ்சாலி சபதம். ஸோ பாஞ்சாலி சபதம் பார்த்திங்கன்னா பாஞ்சாலி சபதத்தை எழுதியதும் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். ஸோ இந்த பாஞ்சாலி சபதம் பார்த்திங்கன்னா இந்த கதை வந்து நமக்கு தெரியும். ஸோ இந்த கதையில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதம்னு சொல்லிட்டு நிறைய டிவிலேயே இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. சரிங்களா? மகாபாரத கதையை தான் இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. என்னென்ன இதில் இந்த கதையில் மகாபாரதம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கதையாக இருக்கும். ஸோ இந்த பாஞ்சாலி சபதம்ன்ற பாட்டில் பார்த்திங்கன்னா என்ன கதை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இந்திர மாநகரை ஆண்டு வந்தவர்கள் தான் யாருன்னு பார்த்திங்கன்னா பாண்டவர்கள். சரிங்களா? அவங்க பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் ஒன்றை வந்து கட்டுறாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா கட்டி வேள்வி நடத்துகிறாங்க. வேள்வினா என்னதுன்னு பார்த்திங்கன்னா அந்த அக்னிகுண்டம் மாதிரி வளர்ப்பாங்கல்ல வீட்டுக்கு. ஸோ அதைத்தான் வேள்வின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த வேள்வி நடத்துகிறாங்க. அந்த வேள்வியில் பார்த்திங்கன்னா கலந்து கொண்ட பேரரசுகளும் சிற்றரசுகளும் பார்த்திங்கன்னா அன்பளிப்பு வழங்குறாங்க. சரிங்களா? அந்த அன்பளிப்பு வழங்குறத பொறாமை கொண்டவர்கள் தான் யாருன்னு பார்த்திங்கன்னா அத்தினாபுர மன்னன் யாருன்னு பார்த்திங்கன்னா துரியோதனன். சரிங்களா? ஸோ அந்த துரியோதனன் பார்த்திங்கன்னா பாஞ்சாலியின் நகைப்புக்கும் ஆளானதால் பாண்டவர் வாழ்வை வந்து எப்படியாவது அழிக்கணுன்ற மாதிரி அவர் வந்து யோசிக்கிறாரு. ஸோ அதற்காக பார்த்திங்கன்னா துரியோதனன் பார்த்திங்கன்னா தன்னுடைய மாமா யாருன்னு பார்த்திங்கன்னா சகுனி. ஸோ அவரோட உதவியை வந்து நாடுறாரு. அந்த சகுனி பார்த்திங்கன்னா நாமும் ஒரு மணிமண்டபம் அமைக்கலாம். ஸோ அமைச்சு அதை காண்பதற்கு வந்து பாண்டவர்களை அழைப்போம். அப்போ பார்த்திங்கன்னா தர்மன் பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து இந்த சூதாட்டம்லாம் ரொம்ப விளையாடுவான். ஸோ அந்த சூதாட்டத்துக்கு அவனை அழைத்து நம்ம நினைத்ததை வந்து சாதிப்போம் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுக்குறாரு. இந்த திட்டத்துக்கு பார்த்திங்கன்னா துரியோதனின் தந்தை யாருன்னு பார்த்திங்கன்னா திருதராட்டிரன். என்னது? துரியோதனின் தந்தை திருதராட்டிரன் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஒப்புக்கொள்ளவில்லை. அப்புறமேல் பார்த்திங்கன்னா துரியோதனின் தந்தை பார்த்திங்கன்னா என்னது அதுக்கப்புறம் வந்து ஒப்புக்கொள்கிறாரு. சரிங்களா? முதல்ல ஒப்புக்கொள்ளலை, முதல்ல சரின்னு சொல்லலை, அதுக்கப்புறம் சரின்னு சொல்கிறாரு. இந்த திட்டத்தின்படி திருதராட்டிரன் பார்த்திங்கன்னா வினைஞர்களை அதாவது என்னது அந்த மணிமண்டபம் கட்டக்கூடிய ஆளுங்களை வந்து அழைத்து மணிமண்டபம் வந்து ஒன்று கட்டுறாரு. கட்டியை முடிச்சிடுறாரு. சரிங்களா? துரியோதனன் பார்த்திங்கன்னா அந்த மணிமண்டபத்தை வந்து கட்டி முடிச்சிடுறாரு. ஸோ கட்டி முடித்ததுக்கப்புறம் பாண்டவர்களை அழைத்து வருமாறு யாரை தூது விடுக்கிறாருன்னு பார்த்திங்கன்னா தம்பி விதுரனை பார்த்திங்கன்னா தூது விட்டான். சரிங்களா? அதாவது துரியோதனனோட தம்பி பேர் என்னன்னு கேட்கலாம். என்னதுன்னு பார்த்திங்கன்னா விதுரன். சரிங்களா? துரியோதனன் தம்பி பேர் என்னது? விதுரன். ஸோ விதுரனை வந்து தூது விடுறாங்க. ஸோ விதுரன் பார்த்திங்கன்னா போகிற வழியில் பாண்டிய நாட்டோட வளம் கண்டு அவர் வந்து ரொம்ப மகிழ்வார். ஸோ அதைத்தான் பார்த்திங்கன்னா அந்த நிகழ்ச்சியையும் அதாவது விதுரன் பார்த்திங்கன்னா பாண்டவர் நாடுகளை கண்டு அந்த நாட்டை கண்டு
அந்த நாட்டினோட வளத்தை கண்டு மகிழ்தல் பற்றியும் பாண்டவர் விதுரனை எதிர்கொண்டு வரவேற்றல் பற்றியும் தான் நம்ம இந்த பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த இயற்கை காட்சியை எப்படி இருக்குன்ற மாதிரி வர்ணித்து கூறியிருப்பாங்க. சொங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு பாடல் பாருங்கள். விதுரனை தூதுவிடல். ஸோ தம்பி விதுரனை மன்னன் அழைத்தான், தக்க பரிசுகள் கொண்டினி தேகி எம்பியின் மக்கள் இருந்த சாலும். எம்பினா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா என் தம்பி. மக்கள் இருந்திர சாலும் இந்திர மாநகர் சார்ந்தவர் தம்பால் கொம்பினையொத்த மடப்பிடியோடும். ஸோ இதில் மடப்பிடினா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலியை தான் மடப்பிடின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? கூடியும் கெய்தி விருந்த கழிக்கனா மகிழ்ந்தன்னு அர்த்தம். நம்பி அழைத்தனன் கௌரவர் கோமான். ஸோ கோமான்றது என்னது? அரசன். சரிங்களா? நம்பி அழைத்தனன் கௌரவர் அரசன். ஸோ நல்லதோர் நுந்தை என உரை செய்வாய். என்னது? நல்லதோர் நுந்தை என உரை செய்வாய். ஸோ நுந்தைனா என்னதுன்னா நும் தந்தைன்னு அர்த்தம். சரிங்களா? நுந்தைனா என்னது? நும் தந்தை. ஸோ இந்த பாட்டில் என்ன சொல்ல வர்றாங்க? மன்னன் திருதராட்டிரன் பார்த்தீங்கன்னா தன் தம்பியை விதுரனை அரண்மனைக்கு அழைத்தான். ஸோ பாண்டுவின் மக்கள் ஆட்சி செய்யும் இந்திர மாநகருக்கு தக்க பரிசுகளுடன் சென்று பாஞ்சாலியோடு பாண்டவரையும் விருந்துக்கு அழைத்து செய்தியை அவர்களிடம் கூறி அழைத்து வருமாறு பணிந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதைத்தான் பார்த்தீங்கன்னா இந்த பாடலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பாடல் நம்ம பார்க்கும் போதே புரிஞ்சிருக்கும். கரெக்டாக? ஸோ அடுத்த பாடல் பாருங்கள். ஸோ பாருங்கள், சொற்பொருள் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? எம்பினா என்னதுன்னா என் தம்பி, மடப்பிடினா பாஞ்சாலி, கலிக்கனா மகிழ, கோமான்னா என்னதுன்னா அரசன். அதாவது இந்த இடத்துல அரசன்றதை யாரை சொல்கிறாங்கன்னா திருதராட்டிரன். சரிங்களா? நுந்தைனா என்னதுன்னா நும் தந்தை. ஸோ இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க. இலக்கண குறிப்பு பார்த்திங்கன்னா நாங்கள் இலக்கணம் பார்க்கும்போது நம்ம அப்படியே பேசிக்காக பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள். அண்ணனிடம் விடைபெற்று விதுரன் சென்றான். என்னது? அண்ணனிடம் விடைபெற்று விதுரன் சென்றான். அடவிமலை யாரெல்லாம் கடந்து போகி திண்ணமுறு தடந்தோளும் உளமுங்கொண்டு திருமலிய பாண்டவர்தாம் அரசு செய்யும் வண்ணமுயர் மணிநகரின் மருங்கு செல்வான். வழியிடையே நாட்டினூறு வளங்கள் நோக்கி எண்ணமுறல் ஆகித்தன் இதயத்துள்ளே இணையப்பழ மொழி கூறி இறங்குவானாள். ஸோ இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க? தம்பி பார்த்திங்கன்னா தம்பி பார்த்திங்கன்னா அதாவது அவரோட துரியோதனனோட தம்பி யார்? விதுரன். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா திருதராட்டிரனிடம் விதுரன் விடை பெற்றான். திருதராட்டிரன் யார்? அப்பா. சரிங்களா? விதுரனுக்கும் துரியோதனனுக்கும் அப்பா. ஸோ அவங்கள்ட்ட இருந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு காடு மலை ஆறெல்லாம் கடந்து வலிமை மிக்க தோளும் மன உறுதியும் கொண்ட பாண்டவர்கள் ஆட்சி செய்யும் வளமிக்க அழகிய நகரை நோக்கி செல்றாரு. ஸோ செல்லும் வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நாட்டின் மிகுந்த வளங்களை கண்டு தன் எண்ணத்தில் இருத்தி உள்ளம் நெகிழ்ந்து அந்நாட்டின் எதிர்காலம் கருதி இறக்கப்பட்டான். ஸோ என்னது? அந்த நாட்டோட எதிர்காலம் கருதி ஸோ எப்படி இருக்குமோன்ற மாதிரி இறக்கப்பட்டிருக்கான். சரிங்களா? ஸோ இதில் அடவினா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா காடு, தடந்தோல்னா என்னதுன்னா வலிய தோல். ஸோ தடந்தோல்னா என்னது? வலிய தோல். மணிநகர்னா அழகிய நகரம். மருங்குனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பக்கம். மருங்குனா என்னது? பக்கம். அடவினா என்னது? காடு. தடந்தோல்னா என்னதுன்னா வலிய தோல். ஸோ அடுத்து பாருங்கள். நீலமுடி தரித்த பல மலைசேர் நாடு நீரமுற நீரமுதம் என பாய்ந்து நிரம்பு நாடு கோலமுறு பயன்மரங்கள் செறிந்து வாழும் குளிர்காவும் சோலைகளுங்குளவு நாடு ஞாழமெல்லாம் பசியின்றி காத்தல் வல்ல நன்செய்யும் புன்செய்யும் நலமிக்க கோங்க பாலடையும் நரிநெய்யும் தேனும் உண்டு பன்னவர் போல் மக்கள் எல்லாம் பயிலு நாடு. இதில் பார்த்திங்கன்னா நீல நிற மேகங்கள், அதாவது என்னதுன்னா நீல நிற மேகங்கள் பார்த்திங்கன்னா தவழுகின்ற பல மலைகளை கொண்ட நாடு தான் எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம பாண்டவர்கள் ஆட்சி செய்யும் நாடு. அந்த மலைகள்லேருந்து வருகின்ற அருவி நீரானது அமுதமாக பாய்ந்து வளம் செய்கின்ற நாடுன்னு சொல்ல வர்றாங்க. அழகுமிக்க பயன் தரும் மரங்கள் நிறைந்த குளிர்ந்த காடுகளும் பூக்கள் நிறைந்த சோலைகளும் தான் கலந்திருக்கின்ற நாடு. உலகில் வாழ்கின்ற மக்களை பசியினின்றி காப்பதற்கு ஏற்ற நன்சை புன்சை பயிர்கள் செழித்து வளம் சேர்க்கின்ற நாடு.
பாலாடை நறுமண நெய் தேன் ஆகியவற்றை உண்டு தேவர்கள் போல் மக்கள் மகிழ்ந்திருக்கின்ற நாடு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டவர்கள் ஆட்சி செய்யும் நாடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த பாண்டவர்களோட நாட்டை வந்து வர்ணித்து கூறியிருக்காங்க. இதில் கோலமுருனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அழகு மிக்க, செறிந்துனா அடர்ந்து, கானா என்னதுன்னா காடு, குலவுனா என்னதுன்னா விலங்கும், ஞாலம்னா உலகம், பன்னவர்னா தேவர். ஸோ அடுத்து பாருங்கள், பேரறமும் பெருந்தொழிலும் பிறங்கு நாடு, பெண்கள் எல்லாம் அறம்பெயர் போல் ஒளிரு நாடு, வீரமொடு மெய்ஞான தவங்கள் கல்வி, வேள்வியனும் இவையெல்லாம் விலங்கு நாடு, சோரமுதற் புன்மை எதும் தோன்றா நாடு, தொல்லுலகின் முனிமடி போல் தோன்று நாடு, பாரதர் தந்த நாட்டிலே நாசமெய்த பாவியன் துணை புரியும் பன்மை என்ன. ஸோ இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 2 லைன் மட்டும் படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிட்டாலே நீங்கள் வந்து இந்த பாடல் கொடுத்தா நீங்கள் வந்து எழுதிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாடல் படிச்சுட்டு அதோட பொருளும் வந்து நல்லா கவனமாக படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மற்றதெல்லாம் படிங்க. சரிங்களா? சிறப்புமிக்க அரச செயல்களிலும் சிறப்புமிக்க அரசெயல்களிலும் பெருமை மிகு தொழில் வளத்தாலும் சிறப்புற்ற நாடு எதில் சிறப்புற்றிருக்கா? அரசெயல்களிலும் தொழில் வளத்திலும் வந்து சிறப்புற்ற நாடு எது? பாண்டவர்கள் ஆட்சி செய்யும் நாடு. பெண்கள் தேவ மகளிர் போல் ஒளிர்கின்ற நாடு, வீரம் மெய்யறிவு தவம் கல்வி வேள்வி ஆகியவை அனைத்தும் நிறைந்த நாடு தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் ஆட்சி செய்யும் நாடு. நெறி பிறழ்ந்த செயல்கள் இந்நாட்டில் இல்லாத காரணத்தால் பழமையான இவ்வுலக மக்களுக்கு மணிமுடி போல் தோன்றுகின்ற நாடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நெறி பிறழ்ந்தனா வழி தவறாத செயல்கள் இந்த நாட்டில் கிடையாதான். சரிங்களா? இத்தகைய பாண்டவர் நாடு ஆளியும் பாவ செயலுக்கு தானும் துணை புரிய நேர்ந்ததனை எண்ணி விதுரன் வந்து வருந்துறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் அறம்பெயர்னா என்னது? தேவ மகளிர். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், புதுசாக இருக்குது. சரிங்களா? ஸோ ஞானம்னா என்னதுன்னா அறிவு, புன்மைனா என்னதுன்னா நெறி பிறழ்ந்த செயல்கள். புன்மைனா என்னதுன்னா நெறி பிறழ்ந்த செயல்கள். அடுத்து பாருங்கள், விதுரன் வருஞ்செய்தி தாஞ்செவியுற்றே வீருடை ஐவர் உளமகிழ் பூத்து சதுரங்க சேனையுடன் பல பரிசும் தாளமும் மேளமும் தாம் கொண்டு சென்றே எதிர்கொண்டழைத்து மணிமுடி தாழ்த்தி ஏந்தல் விதுரன் பதமலர் போற்றி மதுர மொழியிற் குசலங்கள் பேசி மன்னனொடுந்திரு மாளிகை சேர்ந்தார். மன்னனொடுந்திரு மாளிகை சேர்ந்தார். ஸோ விதுரன் போய் சேர்ற செய்தி வந்து யாருக்கு? பாண்டவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? விதுரன் வருகின்ற செய்தி கேட்ட வலிமை மிக்க பாண்டவர் ஐவரும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர்னு சொல்லி சொல்கிறாங்க. 4 வகை படைகளுடன் பல பரிசுகளும் பார்த்தீங்கன்னா கொண்டு மேலதாளத்துடன் இவ்விதுரனை வந்து வரவேற்கிறாங்க. சரிங்களா? மணிமுடி தாழ்த்தி சிறப்புக்குரிய அவர் திருவடி மலர்களை வணங்கினர். இனிய மொழியில் நலம் கேட்டனர். மன்னர்கள தோன்றலான விதுரனை அழைத்து கொண்டு தன் அரண்மனைக்கு வந்து செல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த பாடல்லாம் முடியுது. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் அந்த பாடலை படிச்சுட்டு அதுக்குரிய அர்த்தத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே, பாடலுக்குரிய அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிட்டாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த பாடல் லைன்லாம் கொடுத்து என்ன பாடல் லைன் கொடுத்து கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. வீருனா என்னதுன்னு பாருங்கள். வீருனா என்னதுன்னா வலிமை. சதுரங்க சேனைனா 4 வகை படைன்னு அர்த்தம். சரிங்களா? சதுரங்க சேனைனா 4 வகை படை. மதுர மொழினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிய மொழி. மதுர மொழினா என்னது? இனிய மொழி. குசலங்கள் பேசினா நலன் கேட்டு. குசலங்கள் பேசினா நலன் கேட்டு. இதில் இலக்கண குறிப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக ஒரு செப்பரேட்டாகவே இலக்கண குறிப்புக்குன்னே ஒரு வீடியோ போடுவோம். சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து இலக்கண குறிப்பு எல்லாமே மொத்தமாக பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள், ஆசிரியர் குறிப்பு. சுப்பிரமணிய பாரதியார் தற்போதைய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் 11/12/1882 அன்று பிறந்தார். சுப்பிரமணிய பாரதியார் பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்தில் பிறந்திருக்காரு? தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் 11/12/1882 பிறந்திருக்காரு. இவர் தான் பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சின்னசாமி லக்குமி அம்மாள் தான் இவருடைய பெற்றோர். சரிங்களா? இவரோட மனைவி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்லம்மாள். சரிங்களா? இவரின் துணைவியார் பேர் செல்லம்மாள். சிறந்த படையாளரான பாரதியார் பார்த்தீங்கன்னா குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய நூல்களை வந்து படைச்சிருக்காரு. சரிங்களா? ஸோ இவரோட பாடல்கள், இவரோட நூல்கள் என்னென்ன? குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு,
பாஞ்சாலி சபதம். அடுத்து பார்த்திங்கன்னா நாடு மொழி இறை பெண்மை முதலிய பாடுபொருள்களில் எண்ணற்ற பாடல் இவர் இயற்றியிருக்காரு. ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசு முதலிய உரைநடை நூல்களையும் இவர் எழுதியிருக்காரு. ஸோ என்னென்னது இவருடைய நூல்கள் என்னென்னு சொல்லி கேட்பாங்க. உரைநடை நூல்கள் என்னென்னு கேட்பாங்க மென்ஷன் பண்ணி. என்னது ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசு முதலியன இவருடைய உரைநடை நூல்கள். ஸோ இவர் பார்த்திங்கன்னா 11/9/1921 அன்று இவர் மறைந்துட்டார். சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் நூல் குறிப்பு. ஸோ நூல் குறிப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இப்பாடப்பகுதி பார்த்திங்கன்னா பாரதியாரின் முப்பெரும் படைகளில் ஒன்றாகிய பாஞ்சாலி சபதம் என்னும் காப்பியத்தின் சூழ்ச்சி சருக்கத்தில் இது இடம்பெற்றிருக்கு. ஸோ அனைவரும் அறிந்த இதிகாச கதையை எளிய சொற்கள், எளிய நடை, எளிய சந்தம் ஆகியவற்றுடன் கூடிய பெண்ணுரிமை காப்பியமாக தமிழில் பாரதி வடித்து தந்ததே இந்த பாஞ்சாலி சபதம். ஸோ பாஞ்சாலி சபதம் என்னது பெண்ணுரிமை காப்பியமாக இருக்குது. ஸோ இதை பார்த்திங்கன்னா வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதப்பட்டது. ஸோ இது யார் எழுதுனது? வியாசர் எழுதிய பாரதத்தை தழுவி எழுதப்பட்டது தான் இந்த பாஞ்சாலி சபதம். ஸோ பாஞ்சாலி சபதம் பார்த்திங்கன்னா 2 பாகத்தை கொண்டது. ஒன்று பார்த்திங்கன்னா சூழ்ச்சி சருக்கம், இன்னொன்று சூதாட்ட சருக்கம். என்னது? ஒன்று சூழ்ச்சி சருக்கம், இன்னொன்று சூதாட்ட சருக்கம், அடிமை சருக்கம், துகிலுறுதல் சருக்கம், சபத சருக்கம் என 5 சருக்கத்தையும் 412 பாடலையும் கொண்ட குறுங்காப்பியம். ஸோ இருக்கிறதுலையே குறுங்காப்பியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஞ்சாலி சபதம் தான். இதில் 5 சருக்கங்கள் இருக்குது, 2 பாகம் இருக்குது. பாஞ்சாலி சபதம் எத்தனை? 2 பாகம் இருக்குது, 5 சருக்கங்கள் இருக்குது. சரிங்களா. ஸோ அந்த 5 சருக்கங்களும் ரொம்ப முக்கியம். என்னது? சூழ்ச்சி சருக்கம், சூதாட்ட சருக்கம், அடிமை சருக்கம், துகிலுறுதல் சருக்கம், சபத சருக்கம் சொல்லி 5 சருக்கங்கள் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள் சிறப்பு. என்னது? பாரதியார் பார்த்திங்கன்னா பாட்டுக்கொரு புலவன், நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி. என்னது? தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, தேசிய கவி, மகாகவி என்றெல்லாம் இவர் புகழப்படுகிறார். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். என்னது? பாட்டுக்கொரு புலவன், நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, தேசிய கவி, மகாகவி. இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ புக்கில் இருக்கிறத மேக்ஸிமம் கேட்பாங்க. அப்படின்றப்ப இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள் சுதேசமித்திரன் இந்தியா இதழ்களின் ஆசிரியராக இருந்திருக்கார். யார்? பாரதியார். சுதேசமித்திரன் இந்தியா முதலியதோட முதலிய இதழ்களின் ஆசிரியராக இருந்திருக்காரு. இந்திய விடுதலைக்காக பாடுபட்டிருக்கார். சரிங்களா. ஸோ இந்த லைன் பாருங்கள், இந்த லைன் ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா. என்னது? தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. ஸோ இந்த வரியை சொன்னவர் அந்த பாடலை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். ஸோ பாரதியாரும் பாரதிதாசனும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ தனித்தனியாக மென்ஷன் பண்ணி எழுதி வச்சு படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா. ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா மறக்காது. ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ இதோட பாடல் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து பாருங்கள், இது தேவை கிடையாது நமக்கு. ஸோ கோடிட்ட இடத்தை நிரப்புக பாருங்கள். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என போற்றப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். சரிங்களா. நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலான்னு சொல்லி சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியாரை பாராட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் வரும். ஸோ துரியோதனின் தந்தை யார்? திருதராட்டினன். துரியோதனின் தந்தை யார்? திருதராட்டினன். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். சரிங்களா. அடுத்து பாருங்கள் பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பொறுத்துக்கு அப்படியே டின்பிஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. வனப்புனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வனப்புனா என்னது? அழகு. வனப்புனா என்னது? அழகு. பிடினா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பெண் யானை. பிடினா என்னது? பெண் யானை. அடவினா என்னது? அடவினா காடு. மருங்குனா என்னது? மருங்குனா பக்கம். மருங்குனா என்னது? பக்கம்னு அர்த்தம். ஸோ மருங்குனா பக்கம். அதுக்கடுத்து வீறுனா என்னதுன்னா வலிமை. வீறுனா என்னது? வலிமை. மதுரம்னா இனிமை. சரிங்களா. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பாடல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மகாபாரதம் நம்ம கதையாகவே நிறையா கேட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் கேட்கும் போது பார்த்திங்கன்னா இந்த பாடல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதோட பார்த்திங்கன்னா நமக்கு பாரதியார் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ நம்ம அடுத்து பார்க்குறது என்ன பெண்டிங் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. ஸோ இவங்க மட்டும்தான் இருக்காங்க. பாரதிதாசன் மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக வரும். சரிங்களா. பாரதியாரும் பாரதிதாசன் மட்டும்தான் பெருசாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாமக்கல் கவிஞரும் கவிமணி பார்த்திங்கன்னா
கம்மியான லெசன்ஸில் தான் இருக்கும். ஸோ அப்படின்றப்ப அதை வந்து நம்ம சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ பாரதியார் பற்றின எல்லா ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் வந்து தேடி எடுத்து கொடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு வச்சு படித்து எழுதி பாருங்கள். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பாரதிதாசனை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித்ரா டிஎன்பிஎஸ்சி அகாடமி.